ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கிற இந்த 2 மெகா பிக்சல் ரோபோட் பேண்டில் கேமரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த கேமராவுடைய சின்ன அன்பாக்சிங், இதோடைய கான்ஃபிகரேஷன், இதோடைய ஃபியூச்சர் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா உங்கள் ட்ரூவியூ லோகோ இருக்குது. கீழே ரோபோட் பேண்டில் கேமரா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமராவுடைய ஃபோட்டோ போட்டுருக்காங்க. கீழே பார்த்தோம்னா இது அலெக்ஸாவிலையும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமரா மாடல் நம்பர், இந்த கேமரா மாடல் பார்த்தோம்னா T18166-AE அப்படிங்கிற மாடல் நம்பர். இதோட எம்ஆர்பி விலை பார்த்தோம்னா வந்துட்டு 3500 ரூபாய் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. பட் ஆனால் நம்மளோட டெக்ஸ்இர்பி யூடியூப் சேனலில் பெஸ்ட் ப்ரைஸிங்ல சேல் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். அது இந்த கேமரா ஃபோட்டோ போடுறாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் பயன்படுத்திக்கவும் முடியும். அது இந்த பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ட்ரூவியூ லோகோ, ரோபோட் பேண்டில் கேமரா, அதே மாதிரி இந்த கேமரோட ஃபோட்டோ, அலெக்ஸா. இந்த பக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த கேமராவுடைய மொத்த ஃபியூச்சருமே இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ள சொல்கிறேன். நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இது ஒரு சீல் பேக்கிங்காக தான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் சீல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு எல்லோ கார்டு இருக்கும். அடுத்தது இந்த கேமராவுக்கு தேவையான ஃபுல் அக்சசரிஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. அது 5 வோல்ட் 1 ஆம்பியர் கொண்ட ஒரு பவர் சப்ளை இது. அதே மாதிரி பார்த்தா இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேபிள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் லென்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம தாராளமாக 1 மீட்டர் லென்த்தில் நம்ம இதை தாராளமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது மவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கேமராவை சீலிங்ல மவுண்ட் பண்றதுக்கான ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு QC சர்டிபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 மெகா பிக்சல் ரோபோட் பேண்டில் கேமரா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல இருந்து, வேற எதுவும் கிடையாது. அடுத்து இந்த கேமராவோட ஃபியூச்சரை ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த ரோபோட் பேண்டில் கேமரா பார்த்தா ஒரு 2 மெகா பிக்சல் ரெசல்யூஷன் கொண்ட கேமரா. இந்த கேமரா வைஃபை இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். வைஃபை இல்லைனாலும் இந்த கேமராவுடைய ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஓவரால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம எங்க இருந்தாலும் பார்க்கலாம். அதுக்காக தான் வைஃபைல கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி இதோட ஹாட்ஸ்பாட் இருந்தால் இந்த கேமரா நியர்பைல தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இந்த கேமரா ஒரு IR கேமரா, நைட்ல பிளாக் அண்ட் ஒயிட் வியூ வரும். இந்த கேமராவில் ஹியூமன் டிராக்கிங் இருக்குது. அந்த ஹியூமன் டிராக்கிங்கை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா இந்த கேமரா முன்னாடி ஒரு ஹியூமன் நடந்து போகும்போது அந்த ஹியூமனை ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமரா ட்ராக் பண்ணிட்டே போகும். இந்த கேமராவுக்கு பிரத்யேகமா பிளே ஸ்டோர்லயும் அவைலபிள் இருக்குது, அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஐபோன்லயும் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது. இந்த கேமராவில் யூஸ் பண்ண போற ஸ்டோரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப் டு வந்துட்டு 256 GB வரைக்கும் இந்த கேமரால நம்ம மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த கேமரா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா நம்ம இந்த கேமராவுக்கான நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மோஷன் டிடெக்ஷன் இருக்கும்போது நமக்கு நோட்டிபிகேஷன் வரும், போட்டோவாகவும் வரும், வீடியோவாகவும் வரும். அதை நம்ம தேவைப்பட்ட அந்த நேரத்தில் கிளிக் பண்ணி என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு அதுவும் வசதியாகவே இருக்கும். இந்த கேமராவோட ஃபியூச்சர் அவ்வளவுதான். அடுத்து இந்த கேமராவுடைய ஓவர்வியூ காமிச்சிடுறேன். இந்த கேமராவுடைய ஓவர்வியூ பார்த்தோம்னா இங்க ஃப்ரண்ட்ல ட்ரூவியூ அப்படிங்கிற லோகோ இருக்குது. அதே மாதிரி இந்த பால்ல பார்த்தோம்னா இங்க மிடில்ல வந்து ஒரு லென்ஸ் இருக்குது. லென்ஸ் பார்த்தோன்னா 4mm கொண்ட லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தோன்னா ஒரு மைக் இருக்குது. அதே மாதிரி இங்கே பக்கம் பார்த்தோன்னா ஒரு IR சென்சர் இருக்குது. இந்த லென்ஸை சுற்றி பிளாக்காக இருக்குது. இந்த பிளாக் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்துட்டு IR லைட் இருக்குது. இந்த IR லைட் எதற்காகன்னு பார்த்தோம்னா நைட்டில் அந்த IR சென்சர் கட் ஆகி நமக்கு இந்த IR லைட் எரியும் போது நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வியூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாலை கொஞ்சம் இப்படி அப் பண்ணோம்னா இங்கே பார்க்கும்போது பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற SD கார்டு ஸ்லாட் பார்த்தோன்னா 256 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு போட்டுக்க முடியும். அதே மாதிரி இந்த கேமரா பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்னதாக ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு QR கோட் லேபிள் இருக்குது. இந்த QR கோடை வச்சு தான் நம்மளோட அப்ளிகேஷனில் இதை ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்கான மைக்ரோ USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுக்கு தேவையான பவர் பார்த்தா 5 வோல்ட் தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கேமராவுடைய மாடல் நம்பர், இது என்ன மெகா பிக்சல் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அடியில் பார்த்தோம்னா இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த கேமராவை நம்ம இப்படி டேபிள்லையும் வச்சு இந்த கேமராவை பயன்படுத்திக்க முடியும். அவ்வளோதான் இந்த கேமராவுடைய ஓவர்வியூ. அடுத்தது கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கேமராவை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த பேக் சைடில் பார்த்தோன்னா என்னோட மைக்ரோ USB கேபிளில் கொடுத்துட்டு ஜஸ்ட் பார்த்தோம்னா இந்த கேமரா வார்ம் அப் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த வார்ம் அப் ஆன பிறகு தான் நம்ம இதுக்கான வாய்ஸ் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இது மாதிரி வார்ம் அப் ஆகும். வார்ம் அப் ஆன பிறகு பார்த்தோம்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும். இப்போதைக்கு ப்ளீஸ் கான்ஃபிகர் த நெட்வொர்க்னு வந்துருச்சு. ஒருவேளை இது மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரலன்னா நீங்கள் இந்த பாலை கொஞ்சம் அப் பண்ணி இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுங்கள். ஏன்னா இதுமாரி மெசேஜ் வந்தால் மட்டும்தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும்.
உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரூ க்ளவுட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். கீழே இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோன்னா இங்கே கீழே லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் டேரெக்டாக உங்கள் கேமராவை ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த மெத்தட் நல்லது கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடியோ உங்களுடைய ஃபோன் நம்பரையோ வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் மொபைல் மாற்றினாலும் சரி, இல்லாட்டி மல்டிபிள் மொபைலில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு யூசரை ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் யூசர் ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, இங்கே ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா இங்கே உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கேட்கும். இப்போதைக்கு நான் செய்ய போகிறது என்னோடய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணும்போது ஜஸ்ட்டு திரும்பவும் அகைன் கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தோன்னா இது மாதிரி வந்துடும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த பாலை டைரெக்டாக ட்ராப் பண்ணாதீங்க. இந்த பாலை இந்த ரெட் மார்க் போயிட்டு ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே ட்ராப் ஆகிடும். இப்போதைக்கு உங்கள் ஃபோனுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, சேம் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. லோட் ஆகும். லோட் ஆன பிறகு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு நான் ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம செய்ய போகிறது தான் ஜஸ்ட்டு இங்கே ஆட் ஸ்மார்ட் டிவைஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இது மாதிரி வந்துடும். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னோட QR கோட் இருக்குல்ல, இந்த QR கோடை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் QR கோடு ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணதும் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஸ்கேன் ஆகுது. இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இந்த டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்தோன்னா இந்த கேமரா 2.4 GHz மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் பார்த்தோன்னா அதுதான் நான் கனெக்ட் பண்ணிருக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு கீழே பார்த்தோன்னா என்னுடைய வைஃபை நேமையும் செலக்ட் பண்ணிட்டேன். அதுமாரி என்னுடைய வைஃபை பாஸ்வேர்டையும் போட்டுவிட்டேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது கான்ஃபிகர் ஆகும். இந்த சவுண்ட்லாம் வரும். நம்ம எதுவுமே செய்யாமல் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வயர்லெஸ் செட்டிங்ஸ் வந்து கான்ஃபிகர் ஆகுது. வயர்லெஸ் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே நேம் கொடுக்கலாம். உங்கள் விருப்பம் போல நேம் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு நான் அந்த ஸ்டோர் அப்படிங்கிறத சிம்பிளாக கொடுத்துக்கிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணதும் பார்த்தோம்னா ஓகே, இப்போதைக்கு ஆட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது என்னோடய கேமரா ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணதும் இப்போதைக்கு ப்ளே ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த 2 மெகாபிக்சல் ரோபோட் பேண்டில் கேமராவுடைய அன்பாக்சிங், இதோட ஃபியூச்சர், கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு ஒரு காம்போ ஆஃபர்னு சொல்கிறேன். இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கொடுக்குறேன். யாரும் இந்த ப்ரைஸிங்கில் கொடுக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நான் பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கொடுக்குறேன். தேவைப்பட்டதை பயன்படுத்திக்கோங்க. என்ன காம்போ ஆஃபர்னு பார்த்தோம்னா இந்த 2 மெகாபிக்சல் ரோபோட் பேண்டில் கேமரா ப்ளஸ் இந்த 64 GB மெமரி கார்டு, இது ரெண்டும் காம்போவாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1999 தரேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் புக் பண்ண கிட்டத்தட்ட 2 நாளில் உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிடும். ஃப்ரீ டெலிவரி தான். நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறோம். இதை புக் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னைக்கு. நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறதுக்கு நன்றி. வணக்கம்.